சார் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி. அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய மீனராசிக்கு செல்வமும் புகழும் இன்னும் பெருகணும்னா அவங்களுக்கு எந்தெந்த நிறங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் செல்வ வளங்கள்லாம் கிடைக்கணும்னா உடை என்பது அழகுக்காக மட்டும் இல்லைங்க, உடை என்பது அமைதிக்காக. மீனராசிக்காரர்களுக்கு கருப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத அலைச்சல் தான் வரும், தூக்கம் கெட்டு போகும். மீனராசிக்காரர்களுக்கு அந்த நாளும் கோலும் நன்மையே செய்யும். சொல்ற நாள்ல உடை எடுத்தா மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள்ல இந்த உடை அணிந்து இந்த கோவிலுக்கு செஞ்சா அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குங்க, லைஃப்ல எல்லாமே தொட்டதெல்லாம் நடக்குங்க அப்படின்னா நம்ம என்ன கோவில் சொல்ல போறோம்? இவங்க வாழ்க்கைக்கு ஒரு விலாசம் கிடைக்கணுங்க, இவங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கணுங்க. ஆகாய ஸ்தலம் என்று சொல்லுங்க. சார் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி. ஸோ இருக்கிறதுலே வந்து 12வது வரக்கூடிய ராசியா இருந்தாலுமே 11 ராசிக்காரங்கள் கூடமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ராசி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த விதத்தில் அழகு, மீனம்னாலே இந்த விதத்தில் அழகுங்க. மீனத்துக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே அதிர்ஷ்டமான கலர்ஸ் அமைய போகுது. இது எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மீனம் எதில் அழகு? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற மாதிரி 11 ராசிக்காரங்களோட ஒத்து தான் போகிறாங்க. ஆனால் அந்த 11 ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களோட ஒத்து போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. என்ன காரணம்னா, ஒரு ராசிக்கு ஒரு ராசி நட்பு பகைன்னு சில அமைப்புகள் இருக்குது. எல்லா ராசியும் எல்லாருக்கும் ஒத்து போகாது இல்லையா? மீனம் என்பது ராசியாதிபதி குரு பகவானுடைய அம்சம். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமும் பெறுகிறார். அது ஒரு நீர் ராசி, கடல் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணுக்குள்ளே ஒரு கதை இருக்குங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு அமைதி இருக்குது. மீனராசிக்காரவங்க கூட இருந்தால் வாழ்க்கையே ஒரு லைட்டாக இருக்குது, அவங்க சிரிப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆக மீனத்தை பொறுத்தவரை ஒரு உடையை தேர்வு செய்யும் பொழுது அவங்க பார்க்குறவங்களுக்கு பிரைட்டாக இருக்கணும், கவர்ச்சியாக தெரியணும், அழகாக தெரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தாண்டி எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, மென்மையாக இருக்கா, என்னை பார்க்கும்போது ஒரு அமைதி தெரியுதா, அந்த இடத்த என்னுடைய சூழலில் நான் மாற்ற முடியுதா, என்னுடைய மனசு வந்து அந்த இடத்துல ஒரு சாந்தத்தை தேடுதா, இனிமையை தேடுதா, மகிழ்ச்சியை தேடுதா, என்னால் 4 பேருக்கு சந்தோஷம் கிடைக்குதா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குதா, அதை மட்டுமே நோக்கமாக அவங்க மீனராசிக்காரவங்க நினைப்பாங்க. ராசியாதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால அன்பு, தியாகம், ஆன்மீகம், ஈகை, இரக்க சுபாவம், விட்டு கொடுத்தல், மன்னிக்கிறது, மறக்கிறது, தெரியாமல் ஏமாறுறது, இதுவும் மீனத்தினுடைய ஒரு அழகுனே சொல்லலாம். அந்த தெரியாமல் ஏமாந்தா கூட ஒரு இன்னசென்ட் ஃபேஸோட ஒரு அழகான உடைகளில் அவங்க தெரியும் பொழுது பார்ப்பவர்கள் கண்ணுக்கு ஐயோ பாவமே அப்படின்னு தான் நினைக்க தோணுமே தவிர அவங்கள வந்து பழி வாங்கணுமே அப்படின்னு நினைக்க தோணாது. அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கக்கூடிய மீனராசிக்கு செல்வமும் புகழும் இன்னும் பெருகணும்னா அவங்களுக்கு எந்தெந்த நிறங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குது சார்? மீனராசிக்காரர்களுக்கு குரு வந்து ராசியாதிபதி மஞ்சள் நிறம்னு சொல்கிறோம். அது அமைதி, சாந்தம், தெய்வீகம், ஆன்மீகத்தை கொடுக்கும். அந்த மீனராசிக்கு ராசியாதிபதி குரு பகவானுடைய அந்த மஞ்சள் நிறமும் பொன்னிறமும் அவங்களுக்கு உரிய நிறமாக சொல்லப்படுது. அது அமைதி, சாந்தத்தை கொடுக்குது. குருவே வந்து தனகாரகன், புத்திரகாரகன் சொல்கிறாங்க. புத்திர வளங்களை கொடுக்குது, தன செல்வாக்குகளை கொடுக்குது. பாக்கியம், புகழ் என்று சொல்லும்போது 9 கூடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிறம். மீனராசிக்காரவங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, ஆனால் அவங்கள யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத அளவுக்கு அன்பை செலுத்தியிருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகிற்கு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு நிறத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்வது மிக அழகாக இருக்கும். 9 கூடைய செவ்வாய் பகவான் தான் இவங்களுக்கு புகழ், கீர்த்தி, பாக்கியம் அத்துணையும் கொடுக்குறாரு. ரெட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அத்துணை வர்ணங்களையும் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்களாக அந்த உடையில் அவங்க ஜொலிப்பாங்க. பார்ப்பவர்கள் கண்ணுக்கு ஒரு கம்பீரம் தெரியும், ஒரு அலர்ட் தெரியும், நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் தெரியும். மீனராசிங்கிற ஒரு சாஃப்டான ஒரு ராசியில் அந்த குருவினுடைய அம்சம் பெற்ற அந்த மஞ்சளில் ஒரு குங்குமம் சேரும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்வேகமும் தைரியமும் மீனராசிக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக தெரியும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ரெட் ஃபேமிலி பக்காவாக இருக்குன்றதை நம்ம சொல்லியாச்சு. ஸோ மீனராசிக்காரங்க வந்து தொழில் இல்லைன்னா அடுத்த லைஃப்க்கான ஒரு அப்டேட்க்கு போகிறாங்க அப்படின்ற போது என்ன நிறங்களை அவங்க பயன்படுத்தலாம்? வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு போகிறாங்க, லைஃபினுடைய முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க, தனக்கு சாதகமான தொழிலை தேர்வு பண்ணுறாங்க, அல்லது தனக்கு சாதகமான தொழிலை உருவாக்கி அந்த தொழிலில் வளர்ச்சி வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்காரர்கள் மஞ்சள் நிறத்தை சூப்பராக பயன்படுத்திக்கலாமே. ராசிக்கு எப்படி மன அமைதியை தருதோ, ராசிக்கு எப்படி சந்தோஷத்தை தருதோ, ராசிக்கு எப்படி நிதானத்தை தருதோ, ராசிக்கு எப்படி செல்வத்தை தருதோ, அதுபோல தொழிலில் கொடிகட்டி பறப்பதற்கு, அந்த தொழிலில் நிலைத்த புகழ் பெறுவதற்கு, தொழிலில் நிலைத்த லாபங்கள் பெறுவதற்கு 10ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ 10ஆம் இடத்து அதிபதியும் ராசியாதிபதியாகவே குரு பகவான் வர்றார். தனுசுக்கும் குருதானே ஆதிபத்தியம். மீனராசிக்கு 10 குடையவன் தனுசு ராசியாக வர்றதுனால ராசியாதிபதியை குரு பகவானாக இருக்கிறதுனால
மஞ்சள் நிறத்தை மீனராசிக்காரர்கள் தன்னுடைய தொழில் ஸ்தானங்களில் தொழில் இடத்துல அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இதில் சிலர் கேட்பது உண்டு, வீட்டுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாமா, தொழில் செய்கிற அலுவலகத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாமா, வண்டி வாகனங்கள் அந்த நிறத்தை பயன்படுத்தலாமான்னா அந்த வண்டி வாகனம் வீடுன்னு வரும்போது 4ஆம் இடத்தையும் பார்த்துக்கணும். அதனுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த வர்ணங்களை பயன்படுத்தும் போது அங்கே லட்சுமி கடாட்சியம் வரும். இருந்தாலும் உடையை தேர்வு செய்யும் பொழுது, தொழிலுக்கான நிறங்களை தேர்வு செய்யும் போது, தொழில் ஸ்தானத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இந்த உடை உடுத்தி போனால் மீனராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் அவங்களுக்கு மங்களகரமான ஒரு கலர் வந்து வெற்றியை கொடுக்கும். இதோட சந்திரன், அதாவது அந்த வெண்ணெய் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க, பற்று வெண்ணெய் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சந்தன நிறம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்கும். பிங்க் கலரும் மஞ்சள் கலரும் சேர்த்து பயன்படுத்தும் போது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தொழில் ஸ்தானம் நல்ல வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ மீனத்துக்கு வந்து நம்ம ரெட் ஃபேமிலி சொல்லியிருக்கோம், ஸோ எல்லோ ஃபேமிலி சொல்லியிருக்கோம், ஹாஃப் ஒயிட்டும் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஹாஃப் ஒயிட்டுன்னு வரும்போது அவங்க பியூர் ஒயிட் இந்த மாதிரிலாம் போகலாமா? ஏன்னா ஹாஃப் ஒயிட் வந்து பயன்படுத்தலாம், அப்போ ஒயிட்டுன்னு வரும்போது அது பயன்படுத்தலாமா? ஏன் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னா ஏன்? அதாவதுங்க பியூர் ஒயிட் இந்த இடத்துல வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பாதிப்பு கிரகமாக வர்றார். 3 குடையவர் 8 குடையவராக வர்றார். ஒரு அவமானம் வருது, ஒரு முயற்சி தடை ஏற்படுது, தேவையில்லாத ஒரு பழிச்சொல் வருது, இதெல்லாம் மீனராசிக்காரங்களால தாங்க முடியாது. மீனராசிக்காரர்கள் அதை ஈஸியாக வந்து கடந்து போகவும் முடியாது. ஏன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஃபேஸில் அழகு மட்டும் இல்லைங்க, உடையில் அழகு மட்டும் இல்லை, ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அமைதி கெட்டு போகுது. வெண்மையினாலே ஒரு சாந்தம், அமைதி, பீஸ்ஃபுல் இல்லையா? ஆனால் மீனராசிக்காரர்கள் நேரடி வெண்மை நிறத்தை பயன்படுத்தும் போது மனக்குழப்பம், பதட்டம், தேவையில்லாத கவலை, முயற்சி தடை, வீணான அவமானம், வீணான பழிச்சொல் இதெல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் வர்றதுனால நேரடி வெண்மையை பயன்படுத்தாமல் அதோட மஞ்சள் கொஞ்சம், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் கலந்த அந்த பட்டு ஜருகை வேஷ்டி, பெண்களாக இருந்தால் அந்த கேரளா சேரி, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது மீனராசிக்கு அது செல்வ வளம் மட்டும் இல்லைங்க, மன அமைதியையும் தரும், நிலைத்த புகழையும் தரும், அவமானம் என்பது குறையும், முயற்சி என்பது வெற்றியாகும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு அப்போ ஒயிட் மட்டும் தான் நெகட்டிவ் கலர்ஸாக இருக்குமா சார்? வேறு எதுவும் கலர்ஸ் இருக்கா? நிச்சயமா. அதாவதுங்க மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து சுகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து புதன் பகவானாக வருவார். அதே மீதனத்திற்குரிய கிரகமாக வர்றார். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பார்ட்னர், ஒரு நட்பு வட்டம், ஒரு திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள், திருமண முகூர்த்த பட்டுக்கள் எடுப்பது, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீல் பேசுகிறது, ஒரு பார்ட்னர்கிட்ட ஏற்படக்கூடிய பஞ்சாயத்தை நிவர்த்தி பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது கூட டார்க் க்ரீன் இதை பயன்படுத்தும் போது ஒரு சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு கண்ணீர் தான் மிச்சங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஒரு சுகஸ்தானத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு ஒரு வீடு கட்டிடுவோம், ஒரு முயற்சி எடுப்போம்னு நினச்சிட்டு அது சார்ந்த முயற்சிகளை அன்றைய நாளில் எடுக்கும் பொழுது அது பாதி காரியம் நடந்தும் பாதி காரியம் நடக்காமையும் ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தாயாருக்கு உடல் பீட, வாகன ரீதியான விபத்துகள், கண்டங்கள், அன்னைக்கு முழுசுமே மனச்சோர்வு, பதட்டம், அந்த பயணங்களே முட்டுக்கட்டை ஆகிறது, தடையாகிறது போன்ற அசுப நிகழ்வுகள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக மீனத்திற்கு சந்திராசிரமம், மன அமைதி இல்லாத அந்த நாளில் பச்சை நிறத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி பிரச்சனையை தீர்த்துருவோம், நம்ம வாழ்க்கையில் பச்சை கொடி காட்ட போகுதுன்னு நினச்சி மீனராசிக்காரர்கள் போனால் அவங்க வாழ்க்கையில் ரெட் சிக்னல் வந்து நிற்கும். ஆக மீனத்தை பொறுத்தவரை பச்சை நிறம் என்பது பாதுகாப்புன்னு நினைப்பீங்க, பச்சை நிறம் என்பது வழிகாட்டின்னு நினைப்பீங்க, பச்சை நிறம் என்பது நீங்கள் போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள்னு நினைப்பீங்க. ஆனால் மீனராசிக்கு பச்சை என்பது உங்கள் வாழ்க்கையில் தடையை கொடுக்கும், வழியை தடுக்கும், மனசை கெடுக்கும், புத்தியை தடுக்கும், மறதியை கொடுக்கும். எல்லா சக்தியையும் பச்சை நிறம் என்பது மீனராசிக்கு நேரடியாக பயன்படுத்தும் போது அவங்களுடைய எனர்ஜி லெவலையே குறைக்கும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு பியூர் ஒயிட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம், க்ரீன் ஆகாதுன்னு சொல்லிட்டோம் சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே அந்த ஒரு கபோர்டில் அந்த அவங்களுடைய பீரோலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மீனராசிக்காரங்களுமே நிறைய யங் ஜென்ரேஷன் எதிர்பார்க்கறது என்னன்னா, பிளாக் எனக்கு செட் ஆகுமா, பிளாக் இவங்க பயன்படுத்தலாமா? நிச்சயமாக. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க இந்த மீன் தண்ணிக்குள்ளே மீன் பாருங்க, எந்நேரம் பார்த்தாலும் என்னமோ அப்படியே ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஓய்வறியாது உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இல்லையா. ஆனால் ஏன் போகிறோம், எங்கிட்டு போகிறோம், எதுக்கு போகிறோம்னே தெரியாது இல்லையா. அது மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு கருப்பு நிற ஆடையை பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத அலைச்சல் தான் வரும், தூக்கம் கெட்டு போகும். 12 குடையவராக சனி பகவான் வர்றார், லாபாதிபதியாக சனி பகவான் வர்றார். ஆனால் அந்த நேரடி கருப்பு நிறத்தை அவங்க பயன்படுத்தும் போது அலைச்சல், திருச்சல், வீணான காரிய தடை, சோம்பேறித்தனம், அந்த புத்தி, ஒரு மாதிரி தூக்கமே வந்து ஒரு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஏதோ டார்க் பிளாக்கை போட்டிருக்கோம், ஏதோ கெட்ட பேரை திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசுக்குன்னு மனசு அந்த கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் அந்த கருப்பு நிறம் என்பது அவங்கள ஆட்படுத்தணும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கருப்பு போட்டால் தான் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அன்றைக்கி நாளே எனக்கு வந்து உத்வேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் சனிபான் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் அந்த
கருப்பு நிறத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சனி பகவானும் பாதிக்கப்பட்டு மனசும் பாதிக்கப்பட்டு அந்த சந்திரன் வந்து கெட்டுப்போன நிலையில் சந்திராசிரம நாட்களிலெல்லாம் மீனராசிக்காரர்கள் கருப்பை பயன்படுத்தும் போது வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குங்க. இப்போ ஜென்மசனியா வேற இருக்கிறாரு. அந்த காலகட்டங்களெல்லாம் கருப்பு நிறத்தை நேராக போட்டுக்கிட்டு சனி பகவான் முன்னாடி போய் பிரீத்தி பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே தான் வாங்கி கட்டிட்டு வர மாதிரி சூழ்நிலைகளையே அவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவ் கலர்ஸ்னாலே ரெட் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹாஃப் ஒயிட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் நெகட்டிவ் கலர்ஸ்னால் நம்ம க்ரீன் சொல்லியிருக்கோம், ஒயிட் சொல்லியிருக்கோம், அது பிளாக்கை தொடவே தொடாதீங்கன்றதையும் நம்ம அழகாக சொல்லியிருக்கோம் சார். இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலும் நான் இந்த கிழமையில் இந்த நாட்களில் நான் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும் இல்லை ஒரு நல்லது பண்ண நினைக்கிறேன்னா இந்த நாட்கள் நம்ம சொல்லலாம். நிச்சயமா. அதாவது திருமண முகூர்த்தத்துக்கு கூட ஒரு உடை எடுக்கும்போது இதை நீங்கள் சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. இந்த நாளில் பட்டுப்புடவை எடுக்கணும் அப்படின்னு ஜோதிடர்கள் குறித்து கொடுப்பாங்க. காரணம், ஒரு உடை உடுத்தும் போதே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு உத்வேகம் வரும். அடுத்து நம்மளை சுற்றி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உருவாகும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? மீனராசிக்காரர்கள் ஆள் முக்கா ஆடை கால் தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் உடை என்பது அழகுக்காக மட்டும் இல்லைங்க, உடை என்பது அமைதிக்காக, உடை என்பது சந்தோஷத்திற்காக மட்டும் இல்லைங்க, உடை என்பது சந்தோஷப்படுத்துறதுக்காக, கொடுப்பதற்காக, தானம் தர்மம் இதெல்லாம் அவங்க வந்து நிறையா கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ். அப்போ மீனத்தை பொறுத்தவரை அவங்க ஒரு நாள் நட்சத்திரத்தை தேர்வு செய்கிறது தன்னுடைய சுய நட்சத்திரம் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். மீனராசிக்காரங்களுக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலன் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சம்பத்து தார, தனதார, சாதகதார, விபத்து தார, சேமதாரன் தாரைகளை 9 தாரைகளாக பிரிக்கிறோம். அந்த தாராபலன் அடிப்படையில் தனக்கு சாதகமான நட்சத்திர நாளும் தாராபலன் நாளும், அதே போல் தனக்கு சாதகமான கிழமையும் அந்த கிழமையில் தகுந்த ஓரையும் ஒருத்தர் தேர்வு செய்து, உடை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பொருளையுமே வாங்கும் பொழுது அது நின்று நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலங்களை அதை உடுத்தும் போதே, அதை கையில் வச்சுருக்கும் போதே, அதை பார்க்கும் போதே அது உங்களை சுற்றி சுற்றி உங்களோட பேசுகிற மாதிரி, உங்களோட நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி, அது உங்களுடைய எனர்ஜிக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி, உங்களுடைய அமைதிக்கு இன்னும் கொஞ்சம் சாந்தத்தை கொடுக்குற மாதிரி, மீனத்தினுடைய அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகை கொடுக்குற மாதிரி, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கதைக்கு கவிதை சொல்கிற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு அந்த நாளும் கோளும் நன்மையே செய்யும். சொல்ற நாள்ல உடை எடுத்தா. இப்போ நீங்கள் அழகாக சொல்கிற மாதிரி அந்த சொல்லும் நாட்களில் வந்து உடை எடுக்கும் போது அவங்க லைஃப்பில் இருக்கிறது எல்லாமே பிரைட்டாக மாறும்னு சொன்னீங்க. என்னென்ன கிழமைகள் சார்? மீனராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். வியாழன் நாள், குரு நாள், அது வந்து அவர்களுக்கு நல்ல உடை எடுப்பதற்கு உகந்த நாள். மீனராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசி மேலே நிற்கிறதுனால தான் மீனொன்னு சொல்கிறோம். சந்திரனுக்குரிய நாள் திங்கள். அந்த பிறை சூடிய சிவபெருமானுடைய அருளால், இவங்களுடைய பூர்வ புண்ணிய பலனால் அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் செல்வ வளங்கள்லாம் கிடைக்கணும்னா திங்கள் கிழமையினால் இவங்க மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் வந்து பொதுவாக அது நல்ல நாள் இல்லைங்க, அன்றைக்கெல்லாம் போய் எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லா கிழமையும் ஆகிற நாள் ஆகாத நாள்னு நிறைய விதிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்களுக்கு புகழ், தனம், செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கறது செவ்வாய் தான் கொடுக்க முடியும். நிலம் வாங்கும்போதோ, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போதோ, வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுதோ, ஒரு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுதோ செவ்வாய்க்கிழமை மீனராசிக்காரர்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையும் மீனராசிக்காரர்களுக்கு உடை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆக வியாழன், திங்கள், செவ்வாய் இது 3 மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். 6க்கு அதிபதியாக சூரிய பகவான் வந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமையும், அதிலும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய குரு ஓரையும் மீனராசிக்காரர்களுக்கு உடை எடுப்பதற்கு அற்புதமான நாள். மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் இந்த உடை அணிந்து இந்த கோவிலுக்கு சென்று அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க, லைஃப்பில் எல்லாமே தொட்டதெல்லாம் நடக்குங்க அப்படின்னா நம்ம என்ன கோவில் சொல்ல போகிறோம்? மீனராசிக்காரர்களுக்குங்க ராசிநாதன் குரு பகவான். மீனராசியே ஒரு கோவில் ராசி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, குரு இருக்கிற இடம் தானே ஆலயம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய மனசு தான் அவங்களுடைய ஆலயம். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு எதற்கெடுத்தாலும் தடை வருது. ஏழரசனி காலம் இல்லையா, ரொம்ப முட்டுக்கட்டையான பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. காரியங்கள் எல்லாம் தள்ளி போகுது. தடை வர்றது பிரச்சனை இல்லை, ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தான் தெரியல, யாருனால வருதுன்னு தெரியல. எல்லா விஷயமே எங்களுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி இருக்குது, எதிரான சதியாக இருக்குது, எதிரான சூழ்ச்சியாக இருக்குது. எந்த உறவு நிலைக்கும் என்று நினைத்தோமோ அந்த உறவு எங்களுக்கு எதிராக திரும்புது. எந்த உறவு தொலைஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறோமோ கூட இருந்துட்டு கொள்ளுது அப்படின்ற மாதிரி மீனராசிக்காரர்கள் மனக்குழப்பத்தில் இருக்காங்க. இவங்க வாழ்க்கைக்கு ஒரு விலாசம் கிடைக்கணுங்க, இவங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கணுங்க. ஆகாய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய நடராஜரை போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தா இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான வழி பிறக்கும். இவங்க கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இவங்க கவலைகள் என்பது கரையணும், மனம் என்பது நிம்மதியாகணும், மனசில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொன்னா மீனத்தினுடைய வாழ்க்கையில அமைதி கிடைப்பதற்கு திருவானைக்காவலையும் வழி பிறப்பதற்கு நடராஜர் சன்னதியையும் தரிசனம் செய்ய வாழ்க்கை என்பது மீனத்திற்கு வசந்தமாக மாறும்.
ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்மளுடைய மீன ராசி, அதாவது நீர் தத்துவ ராசிக்கு என்னென்ன பாசிட்டிவ் கலர்ஸ் இருக்கு, நெகட்டிவ் கலர்ஸ் இருக்கு, அவங்க என்ன கிழமைகள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றதா இருக்கட்டும், முடியெடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான கிழமைகள் பார்த்தோம். இன்னும் உங்க லைஃப் பிரைட்டா சூப்பரா நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை வசந்தமாக மாற என்ன கோவில்களுக்கு செல்ல வேண்டும்ன்றதை ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.